காட் bless you, God bless you. Shalom, shalom, shalom. நல்லா விஷ் பண்ணுங்க சிரிச்ச முகத்தோட. Shalom, thank you for joining us. Today we'll discuss reality today. The trials, tribulations, the storms we face in life. What is the after part of it? What should we do, and why should we be so authority? Why should we take such authority? What gives us such authority? That's the right sentence. What gives us such authority? We'll find that, we'll put it into practice, and we'll have control over all the delusion in this world. So I want you to listen to it carefully. Stay with me. Follow the text. Follow the word of the Lord, not me. So let's get into the assignment. எடுத்துக்கொள்வோம் அப்போஸ்தலர் 14:8-20. Acts chapter 14:8-20. அப்போஸ்தலர் நடபடிகள் 14:8-20 வாசிக்க கேட்போம். லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாயிருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, இரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு, தேவர்கள் மனுஷரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி, பர்னபாவை யூபித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினவனானபடியினால் அவனை மெர்க்குரி என்றும் சொன்னார்கள். அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூபித்தருடைய கோவில் பூஜாசாரி எருதுகளை பூமாலைகளையும் வாசலண்டையிலே கொண்டு வந்து ஜனங்களோட கூட அவர்களுக்கு பலியிட மனதாயிருந்தான். அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்டபொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தும் அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணியிருந்ததில்லை என்றார்கள். இப்படி அவர்கள் சொல்லியும் தங்களுக்கு ஜனங்கள் பலியிடாதபடிக்கு அவர்களை அமர்த்துகிறது அரிதாயிருந்தது. பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். மறுநாளில் பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். ஆமென். 19 மற்றும் 20 திரும்ப வாசிங்க. பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். மறுநாளில் பர்னபாவோடு கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். Then Jews from Antioch and Iconium came there, and having persuaded the multitudes, they stoned Paul and dragged him out of the city, supposing him to be dead. However, when the disciples gathered around him, he rose up and went into the city, and the next day he departed with Barnabas to Derbe. இன்றைய செய்தியின் தலைப்பு, நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன். I am still alive. Amen. நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன். I am still alive. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன். I am not dead yet. I am still alive. சப்டைட்டில் பார்த்தீங்கன்னா I am back. கைகளை வைங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் பேச போகிற காரியங்களை நீர் வழி நடத்தி செல்லும். புதிய காரியங்களை கற்றுத்தாரும். உம்முடைய பிரசனத்தால் நிரப்பும். புரிந்து கொள்ளும் ஞானத்தை நீர் தந்தரலும். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. ஷலோம். சிரிச்ச முகத்தோட, கிறிஸ்மஸ் மாதம் வந்துருச்சு, சிரிக்கணுங்க எல்லாருமே, சிரிச்ச முகத்தோட. எஸ், ஷலோம் 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 ஷலோம். இன்னைக்கு வாழ்க்கையோடைய முக்கியமான ஒரு பகுதியை நம்ம பேச போறோம்.
வேதத்தில் அது இருக்கு அப்படின்றத ஒரு ஒரு பொழுதுபோக்கு மாதிரியோ இல்லை ஒரு கடமைக்கோ வாசிச்சுட்டு போகாமல், நான் என்ன நம்புறேன், நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, வேதத்தில் பேசப்படுகிற ஒவ்வொரு காரியமும் மனுஷனுடைய உணர்வுகளோட சம்மந்தப்பட்டிருக்கு. ஆகையில் எந்த சம்பவமாக இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல இருந்திருப்போம், அதே சூழலை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம், என்ன வேற வேற பெயர்களில் அட்வான்ஸ்டான பிரச்சனையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். சொல்றது புரியுதா? அதனால இன்னைக்கு அந்த முக்கியமான பகுதிகளை தொட்டு பேசும்போது நம்ம என்ன செய்யணும், அப்படி ஒரு இடத்துல இருக்கிற நம்ம அதே தான் ஃபேஸ் பண்றோம், என்ன செய்யறதுன்னு தெரிய மாட்டேங்குது நமக்கு. இதை செஞ்சு காட்டினவங்கள்ட்ட இருந்து கத்துக்க போறோம். என்ன செஞ்சாங்க, என்ன செய்யணும் அப்படின்னு கத்துக்கிட்டோன்னு வைங்களேன், போராடுவதற்கு நமக்கு மிகவும் ஈஸியா போயிடும். ஏன்னா நம்மளுடைய போராட்டம் என்னது, மாம்சத்துக்கு ஏற்றது கிடையாது. அரண்களை நிர்மூலமாக்குற ஆவிக்குரிய போர் இது. மென்டல் பேட்டில், ஸ்பிரிச்சுவல் பேட்டில். அதனால அதை என்னன்னு கற்றுக்கிட்டோம்னா, கையாள கற்றுக்கிட்டோம், அந்த யுக்திகளை கையாள கற்றுக்கிட்டோம்னா நம்ம போரை ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸி. அழகாக உட்காந்த இடத்துலேருந்து அடிச்சுட்டு போயிடலாம். ஆமென். இதை பேசாமல் இருக்கிறதுனால மிகப்பெரிய அழிவுக்கோ தேவையில்லாத ஒரு வழி நடத்துதலுக்கோ வழி வகுத்துருது இது. இன்னைக்கு அதை அழகாக நிறுத்தி என்ன செஞ்சணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு இன்னொரு கண்ணோட்டத்திலேருந்து, ஒரே ஒரு கண்ணோட்டத்திலேருந்து, நான் மூணாவது மனுஷனாக வாசிக்கிறத விட அங்கே இருக்கிற மனுஷன் கண்ணோட்டத்திலேருந்து பார்த்தா அந்த சப்ஜெக்டே வேற. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இப்போ இங்கேருந்து பார்க்கும் போது என்னுடைய கண்ணோட்டம் வேற, நீங்கள் எல்லாரும் தெரியுறீங்க, அங்கேருந்து நான் மட்டும்தான் தெரிவேன். ஆமாவா இல்லையா? அது மாதிரி கண்ணோட்டங்களை திருப்பி சேஞ்சிங் த பெர்ஸ்பெக்டிவ், ஸ்பின்னிங் த டெக்ஸ்ட், அது ரொம்ப அவசியம். அப்போதான் இதோடைய அர்த்தங்கள் ஆழங்கள் எல்லாம் புரியும். இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா, ஒரே வசனத்தை வச்சு 1000 10,000 மெசேஜ் கொடுக்கலாம். அவ்வளோ கண்ணோட்டங்கள் அடங்கியிருக்கு அந்த வார்த்தைகள். அதனால நம்ம பேச போகிறோம். இப்போ பவுலும் பர்னபாவும் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஊழியத்துக்கு வராங்க. லிஸ்ட்ரா என்ற பகுதிக்கு வராங்க. வரும்பொழுது அங்க ஒரு மனுஷன் வந்து என்னவா இருக்காப்லையா, சொல்லுங்க, சப்பானி. சப்பானி எப்போயில இருந்துன்னா, பிறக்கும் போது இருந்தே. இடையில ஏதோ பாவம் பண்ணாரு, ஏதோ செஞ்சாருன்னு கிடையாது, பிறக்கும் போது இருந்தே. அப்போ அவர் மேல உள்ள பிரச்சனை எவ்வளவு பெருசுன்னு பாத்துக்காங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, உன் தாய் ஏதோ தவறு பண்ணிட்டாங்க, அதனாலதான் நீ இப்படி பிறந்த சொல்லுவாங்களா மாட்டாங்களா? முன்வினை ஏதோ வந்து உன்னைய தாக்கி இருக்கு, ஏதோ பெரிய தவறு. அப்ப அவனை என்னவா நடத்துவாங்க, ஒரு தீண்டத்தகாதவனா நடத்துவாங்க, ஒரு எப்படி சொல்ல, ஒரு தீட்டு மாதிரி நடத்துவாங்க, ஒரு அசுத்தத்தை பார்க்குற மாதிரி தான் பார்ப்பாங்க. அப்போ அவருடைய மனசுலாம் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. சின்ன வயசுல இருந்து அந்த மனுஷன் அப்படி இருக்காரு, கிரிப்பிள் ஃப்ரம் சைல்ட்ஹுட். அப்போ அவர் வந்து பவுல் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு, ஆண்டவரை பத்தி பேசுறாரு, விசுவாசத்தை பத்தி பேசுறாரு, தான் அனுபவிச்சதை பேசுறாரு. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னைக்குமே யாரோ சொன்ன கதையை பேசுறதை விட நீங்க அனுபவிச்சதை பேசுறது தான் சத்தியம். அதுதான் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும், இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். நான் இந்த சூழல்ல இருந்தேன், நான் இந்த வசனத்தை பயன்படுத்தினேன், இந்த வசனம் வேலை செய்து, இந்த வசனம் உண்மை, அதுதான் சாட்சி. யாரோ என்னைக்கோ சொன்னாங்கன்னு கிடையாது, உங்க சாட்சி தான் உங்களுக்கு அடையாளம். அல்லேலூயா. ஓகே, பவுல் சிறப்பா பேசிக்கிட்டு இருக்காரு, விசுவாசத்தை பேசிக்கிட்டே கவனிக்கும் போது இந்த மனுஷனை பார்க்கும்போது இந்த மனுஷன் அவ்வளவு விசுவாசமா கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆமென். சில பேர்லாம் நம்ம பேசும்போது கவனிச்சு பாருங்களேன், ரொம்ப ஆர்வமா கவனிப்பாங்க. நான் ஸ்டேஜ்ல இருந்து ரசிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நபர் வந்து மார்ட்டின் அங்கிள். நான் ஒவ்வொரு செய்தியும் கொடுக்கும்போது மார்ட்டின் அங்கிளை கவனிப்பேன், இப்படி கவனிச்சுட்டு இருப்பார், என்ன சொல்றேன் அப்படின்னு கூர்ந்து கவனிச்சுட்டு இருப்பார். எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்பப்போ பார்த்துக்குவேன். சில பேர்லாம் தெரியும்ல, இங்க இருந்து பார்க்கும்போது கூர்ந்து கவனிக்கிறாங்க அப்படின்னு. நீங்களே யார்ட்டாவது பேசும்போது நீங்க பேசுறது வந்து ரொம்ப ஆர்வமா இருந்ததுன்னா அவங்க ரொம்ப கண்ணெல்லாம் பெருசாகி அப்படியே இப்படி கவனிச்சுட்டு இருப்பாங்க, கதைக்குள்ளேயே போயிடுவாங்க அவங்க. அப்புறம் என்ன நடந்தது நம்மளுக்கு முன்னாடி ஆர்வமா இருப்பாங்க. புரியுதா நான் சொல்றது? சிலரை பார்க்கும் போதே தெரிஞ்சிடும், இதை நம்ம எப்படா நம்மளை கழட்டி விடலான்னு நின்றுட்டு இருக்குன்னு தெரிஞ்சிடும். நம்ம என்ன சொன்னாலும் அது அப்போயே கண்டுபிடிச்சிடணும், அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்களும் கதையை நிறுத்திட்டு போயிடணும். அப்போதான் நின்று முழு கதையும் ஒப்பிச்சு அவங்க வைத்தறிச்சல்ல இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஒருத்தங்களுக்கு பிடிக்கல, அவங்க கண்ணிலே தெரியுது உங்கள் வளர்ச்சி பிடிக்கலன்னா அவங்கள்ட்ட தான் நின்று ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். இது
நான் ஜோம் பண்ணேன், ஆண்டவர் 10 பவுண்ட் நகை கொடுத்துட்டாருன்னா அங்கே 10,000 டன் எண்ணெய் ஊற்றிடும், சல்லுன்னு பற்றி ஏறி. ஏன் போட்டுக்கிட்டு ஒருத்தங்களுக்கு பிடிக்கலன்னா அங்கே ஏன் நின்று பேசுறீங்க? டக்குன்னு நவுந்து போயிருங்க. நம்மளால ஈஸியாக கணிக்க முடியுங்க ஒருத்தங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, அது அவங்க முகத்திலே தெரியும். அது மாதிரி பவுல் பேசிக்கிட்டே கவனிக்கும் போது பார்த்தா இவர் எல்லாரோடையும் இவர் ரொம்ப ஆர்வமாக கவனிச்சுக்கிட்டு இருக்காரு, சப்பானியா இருக்கிறவர். இந்த கவனிக்கிறதுன்னு இருக்குல்ல, கேட்கிறதுன்னு இருக்குல்ல, இது வேதத்துல மிகவும் அவசியம். ஏன்னா விசுவாசம் என்பது கேட்பதனாலே வரும். பை ஹியரிங், கேட்டுக்கொண்டு இருப்பதனால், தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருப்பதனால் உங்க விசுவாசம் என்ன ஆகுதான்? வளருதான். புரியுதா நான் சொல்றது? வளருது. அப்போ அவர் கேட்டுக்கிட்டே இருக்கும் போது அவருக்கு ஒரு விசுவாசம், தனக்குள்ளே ஒரு விசுவாசம், ஏன் ஒரு அற்புதம் நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விசுவாசம். எங்க அந்த பகுதியை வாசிங்க, அவர் கேட்டுட்டு இருந்த பகுதியை. பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு. பாத்தீங்களா, அவரை அப்சர்வ் பண்ணும் போதே தெரியுது அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஒரு லைட் அவர்கிட்ட. ரொம்ப சரி, இப்படி வரும். சினிமா ரொம்ப ரசிக்கக்கூடிய ஆட்கள்லாம் தனக்கு பிடிச்ச ஹீரோ வந்துட்டாருன்னு வைங்களேன், வீடு வாசல் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அந்த நிமிஷம் அவரை மட்டும்தான் அப்படியே பிரகாசமா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையாங்க? நீங்கள்லாம் எம்ஜிஆர் அந்த காலத்தெல்லாம் கடந்து வந்தவங்க தானே? பெஞ்சு டிக்கெட்டில் உட்காந்து படம் பார்த்து தெரியும்ல, மேட்னி ஷோ. அப்போ பார்த்தீங்கன்னா ஜனம் அவ்வளோ, அப்போ வந்து இந்த மாதிரி டிவி ஃபோன்லாம் கிடையாதுல்ல, அந்த படம் மட்டும்தான். டிவின்னு பார்த்தா அந்த ஒளியும்ல பாட்டு போடுவாங்க. கரெக்டாக எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. அந்த சமயம்னு பார்த்தீங்கன்னா கண்ணுலாம் அப்படியே வந்து நட்சத்திரமாக தெரியும். சோறு வச்சதெல்லாம் மறந்து இங்கே உட்காந்துருக்கும். அங்கே அடி பிடிச்சாலும் பரவாயில்லன்னு போய் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். மறந்துடுவோம். அதை நான் சொல்கிறேன், உங்கள் எண்ணங்களே நீங்கள் மறந்துடுவீங்க, அந்த அளவுக்கு என்கேஜ் ஆகிடுவீங்க. அது மாதிரி இங்கே ஒரு மனுஷன் தான் சப்பானின்றதே மறந்து உள்ளுக்குள்ளே கேட்டுக்கிட்டு இருக்கதை பவுல் பார்த்துட்டார். இவன்கிட்ட விசுவாசம் இருக்கு, கேட்கிறது அவனுக்குள்ள இறங்குது, இவனுக்கு விசுவாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன செய்யறாரு வாசிங்க பாப்போம். நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். அல்லேலூயா. உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். அவன் கண்ணில் ஒரு வெளிச்சம் தெரியுது, மூஞ்சில பிரகாசம் தெரியுது, வாயில ஒரு சிரிப்பு தெரியுது. எதை கேட்கறதுனால? நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கேட்டுக்கொண்டு இருக்கிறதுனால அவனுக்கு அப்படியே பிரகாசம் ஆகுது. அப்படின்னு ஏன் நமக்கு நடக்கக்கூடாதுன்னு கேட்டுட்டு இருக்கும் போதே பவுல் பார்த்துட்டு எந்திரி, உனக்கு அந்த விசுவாசம் இருக்கு, நீ எழுந்து நட அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் கூட சற்றும் யோசிக்காம அந்த விசுவாசம், அதான் விசுவாசங்க. அதுல இருக்கும் போது இதெல்லாம் மறந்துடணும், அதுதான் விசுவாசம். நீங்க என்னைக்காவது நான் கரெக்டா விசுவாசத்துல இருக்கேனா பாஸ்டர்னு செக் பண்ணணும்னு வைங்க, பிரச்சனைக்கு நடுவில் அது எல்லாத்தையும் மறந்து நீங்க சந்தோஷமா இருக்கீங்களான்னு பாருங்க, அதுதான் விசுவாசம். நான் சொல்றது புரியுதா? நாளைக்கு பணம் கட்டணும், சோர்ஸே இல்லைனாலும் உங்களுக்கு விசுவாசம் இருக்கு, ஆண்டவர் தருவாருன்னு அன்னைக்கு நைட் நீங்க நிம்மதியா தூங்குறீங்கன்னு வைங்க, அதுதான் விசுவாசம். எதையும் குறிச்சுக்காவல, ஆண்டவர் தந்தே தீர்வார் அப்படின்னு நீங்க சந்தோஷமா இருக்கிறது பேர் தான் விசுவாசம். வாயில மனமனன்னு விசுவாசன்ற பேச்சுல ஒரு 4 வார்த்தை பேசிட்டு மனசுக்குள்ள ஊன்ட்டு இருந்தோம்னு வைங்க, அது விசுவாசம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் செய்வார் அப்படின்னு சர்ச்சில் நின்று ஓஹோன்னு பாட்டு பாடிட்டு வீட்டுக்கு போய் எப்போ தருவார், யார் தருவா, என்ன தருவான்னு இப்படி நெஞ்சு அடிச்சுக்கிட்டீங்கன்னு வைங்க, அது விசுவாசம் கிடையாது. இவர் தருவார் அவர் தருவார்னு எதிர்பார்ப்பு வைக்கிறதும் தப்பு. விசுவாசன்றது உங்களை சுத்தி உள்ள சூழலெல்லாம் மறக்கடிச்சிருங்க, அப்படி ஒரு சூழலே இல்லைன்ற மாதிரி ஒரு நிலைக்கு கொண்டு போயிடும், அதுதான் விசுவாசம். அவன் மறந்துட்டான், தன்னைத்தானே மறந்து உள்ளுக்குள்ள போயிட்டாப்ல அந்த ஆளு. இவர் விசுவாசத்தை இருக்கிறத கண்டு நீ எந்திரிச்சு நடனோடனே கொஞ்சம் கூட அவன் கீழே பார்த்து என் கை போய் இப்படி இருக்கு அப்படி இருக்கு, நான் சப்பானி அதெல்லாம் பேசவே இல்லை, சொன்ன வேகத்துக்கு எந்திரிச்சு ரியாக்ட் பண்ணான் பாருங்க, விசுவாசம் வேலை செஞ்சிருச்சு. அவன் புது சிருஷ்டி ஆயிட்டான். ஆமாவா இல்லையா? சின்ன பிறந்ததுல இருந்து நடக்காதவன் அன்னைக்கு எந்திரிச்சு நடக்கிறான், அதுதான் விசுவாசத்தோடைய மிகப்பெரிய மகத்துவம். இல்லாததை இருக்கிறவை போல் அழைக்கிறது தான் விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசம் பத்தி படிச்சீங்கல்ல 11:1 எபிரேயர்ல, விசுவாசம் என்பது உறுதியும் காணப்படாதவர்களின் that is faith. Faith in the unseen things, that's faith. Evidence of the unseen, அதான் faith. இல்லாத ஒன்றை நடத்தி காட்டுறது தாங்க விசுவாசம். ஆமென்.
இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் நிறுத்தி ஒரு முக்கியமான விஷயத்த, இது ஒரு பெரிய செய்தியா எடுக்கணும்னு நான் வச்சிருந்தேன். ஆனா சின்ன ஒரு குறிப்பை நான் கொடுத்துட்டு போயிடுறேன். என்ன அப்படின்னா, இந்த இடத்த நல்லா கவனிங்க. ஜோமன்றவரும் ஜெபத்தை பெறவரும் ரெண்டு பேருக்கும் விசுவாசம் இருந்தாதான் செயல்படும் அற்புதம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? கொடுக்கிறவரும் சென்டரும் ரிசீவரும் ரெண்டு பேருக்கும் விசுவாசம் இருக்கணும். இன்கமிங்கும் இருக்கணும், அவுட் கோயிங் இருக்கணும். அப்போதான் விசுவாசம் செயல்படும். அதுக்கு பெரிய சாட்சி இந்த வசனம். நான் வாரம் சொல்லிட்டே வரேன்னா இல்லையா? நான் சொன்னா பத்தாதுங்க, நீங்க நம்பணும். நான் சொன்னா பத்தாதுங்க, நீங்க பாத்துக்கங்க. அவனுக்கு விசுவாசம் இருப்பதை கண்டதுக்கு அப்புறம் தான் இவர் பேசுறாரு, இல்லைன்னா பேசியிருக்க மாட்டார். ஆமாவா இல்லையா? அப்போ நம்ம இன்னைக்கு சபைக்கு வரவங்க, தேவனை நம்புறவங்க, தேவன் வார்த்தையை தராருன்னா அதுக்கு ஏற்ற விசுவாசம் நம்மள்ட்ட இருக்கணும். தேவன் சும்மா உங்களுக்கு வார்த்தையை தருவாரா? பொழுது பாவம் சகாயமா சோகமா இருக்காங்க, சும்மா ஒரு 2 வார்த்தையை போட்டு விடுன்னு போடுவாரா? இல்ல, உங்களால முடியுன்றதுனால வார்த்தையை தராரு. அப்போ நம்ம என்ன திரும்ப கொடுக்கணும்? நான் ஏத்துக்கிறேன், நீங்க வாங்கணுங்க, விசுவாசமா வாங்கணும். இன்னைக்கு நான் ஒரு gift வாங்கிட்டு வரேன், யாருக்கு கொடுக்கலாம்? நீங்களே சொல்லுங்க. நான் ஒரு gift வாங்கிட்டு வரேன், யாருக்கு கொடுக்கலான்னு கேட்டேன். டக்குன்னு யாரையாவது பார்த்து கை நீட்டுங்க, ஜோயல் கொடுத்துருவேன். சத்யாண்டி சொல்லிட்டாங்க, ஜோயல் கொடுத்துருவேன். ஜோயலுக்கு கொடுக்குறேன். நல்ல சாதா ஒரு சின்ன பாக்ஸ்ல ஒரு 1 கோடி ரூபா வச்சு ஜோயல்கிட்ட கொடுக்குறேன். இந்த ஜோயல் பிசினஸ் பண்ணிக்க வேண்டேன். இப்போ தோணுமே, என்னைய சொல்லியிருக்கலாமோ? உங்களை சொல்லியிருந்தீங்கன்னா மாற்றி சொல்லியிருப்பேன். எப்படி? ஓகே, சும்மா விளையாட்டுக்கு ஜோயல்கிட்ட கொடுக்குறேன். ஜோயல் என்னைய பார்த்துட்டே இருந்துட்டு, ஸ்தோத்திரம் பாஸ்டர், பரவாயில்ல பாஸ்டர், நான் வாங்கிக்கிறேன் பாஸ்டர், என் கையிலே இருந்தா அது வேலை செய்யுமா செய்யாதா? நன்றி பாஸ்டர்னு வாயில சொல்லிட்டாப்ல, கையை நீட்டி வாங்கணுமா இல்லையா? வாங்குறது கிடையாது. இன்னைக்கு நம்ம பண்ற தப்பு அதுதான். ஆண்டவர்கிட்ட உட்காந்து மணிக்கணக்கா ஜெபம் பண்ண வேண்டியது, விடுதலை விடுதலை விடுதலை. ஆண்டவரும் விடுதலையை கையில கொடுப்பாரு. அப்ப நம்ம என்ன பண்ணிடுவோம்? வேண்டாம், நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டுறீங்க. அங்கதான் இந்த ஸ்விட்ச் வேலை செய்யணும். விசுவாசன்றது வேலை செய்யணும். நம்பி வாங்கணுங்க. அது ஆண்டவர்கிட்ட இருந்து வருது, ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வாரு. நம்பி நீங்க வாங்கும் போது தான் அது உங்களுக்கு செயல்படும். ஆமென். இன்னைக்கு இங்க நான் கிடையாது, எவ்வளோ பெரிய பாஸ்டரா இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவாவே இருந்தாலும், கேட்கிறவன் விசுவாசமாக இருக்க வேண்டும். அதனாலதான் ஒவ்வொரு அற்புதத்திலையும் தான் போய் நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட, எந்த ஊர்ல இருந்து வந்த, எங்க இருந்து வந்தன்னா கேட்கவே மாட்டார். விசுவாசிக்கிறியா இல்லையா, அதுதான் கேள்வி. நம்புறீல, உன்னால முடியுது, உன்னால நம்ப முடியுதில்ல ஆண்டவர் அற்புதம் செய்வார்னு. நானும் நம்புறேன், ஆண்டவர் என் மூலியம் உனக்கு அற்புதம் செய்வார்னு. வேலை முடிஞ்சு அற்புதத்தை பெற்று போயிட்டே இரு. புரியுதான சொல்றது? அங்கிட்டு ஜெபம் பண்ணி அற்புதம் வேணும்ன்றவங்க நிச்சயம் தேவன் அற்புதம் செய்வார், நீங்க நம்பணும். இங்க நின்று ஜெபம் பண்றவங்க நிச்சயம் ஆண்டவர் என் மூலியமா அற்புதம் செய்வார், நீங்களும் நம்பணும். 2 பேரும் நம்பினாதான் அற்புதம் நடக்கும். ஆமே. நான் நிறைய இடத்துல பாக்குறேன், பாஸ்டர் ஜோமனை சொல்ல வேண்டியது, ஜோமனி தீர்க்க தரிசனம் சொன்னா அது நடக்கலன்னு பாஸ்டர் மேல நீங்க பழி போடுறீங்க. கள்ள தீர்க்கதரிசி நீங்க நம்பியிருக்கணும். அதே சமயம் மக்கள் சைடுல இருந்து பாஸ்டரும் மக்கள் நல்ல டைத்து கொடுக்குறாங்கன்னு இல்லாத போலாம் அடிச்சு விடக்கூடாது. தம்பி நீ இந்த மணல் பிசினஸ்ல வந்துருவ, நீங்க சைனா வாங்கி அதெல்லாம் பேசக்கூடாது. ஆண்டவர் சொன்னா பேசுங்க, இல்லைன்னா அமைதியா இருந்துருங்க. 2 பக்கமும் கரெக்டா இருக்கணும். அப்பதான் ஆண்டவர் வேலை செய்வார், விசுவாசமும் வேலை செய்யும். ஆமேன். என்னங்க நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேன்னா நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க. இது எல்லாம் இங்க நின்று ஜெபம் பண்றவரும் அங்க நின்று வாங்குறவரும், இது ரெண்டுமே யார் மூலியமா தெரியுமா நடக்குது? நின்று பேசுகிற மனுஷனாலேயோ அங்க நின்று வாங்குகிற மனுஷனாலேயோ. அவருடைய விசுவாசம் என்னுடைய விசுவாசம்லாம் கிடையாது. அவருக்குள் இருக்கின்ற மனுஷனால் கூடாத காரியம் யாருனால் கூடுதான்? அவருக்குள் இருக்கிற தேவனால் கூடுது. அல்லேலூயா, ஆமென். உங்களுக்கு அற்புதம் வேணும்னா கொண்டு வந்து பேச வைக்கிறவர் அவர் தான். உங்களுக்குள்ள விசுவாசத்தை அனல் மூட்டுறதும் அவர் தான். நன்றி அவருக்கு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். ஆமென். சரி, 11 இருந்து 18 வாசிங்க பாப்போம். பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி. அதை கொஞ்சம் திரும்ப வாசிங்க. பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு, நான் புரியுற மாதிரி வரிசையா சொல்லிட்டு வரோம். பவுல் செய்த அற்புதத்தை ஜனங்கள் கண்டு.
தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி பர்னபாவை யூப்பித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினவனானபடியினால் அவனை மெர்க்குரி என்றும் சொன்னார்கள். அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூப்பித்தருடைய கோவில் பூஜாசாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசலண்டையிலே கொண்டு வந்து ஜனங்களோட கூட அவர்களுக்கு பலியிட மனதாயிருந்தான். அங்கே நிறுத்துங்க, அதுக்கப்புறம் வரும். அற்புதம் செய்தது இந்த இடத்துல யாருன்னு இன்னைக்கு எழுதப்பட்டதுனால உங்களுக்கும் எனக்கும் தெரியுது. அது தேவன்கிட்ட வந்ததுங்க, மனுஷனால் முடியாது. ஏன்னா அற்புதத்துக்காக ஜோம் பண்றவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு உங்களுக்கு தெரியும்ல. யாரு? கிறிஸ்துவ பத்தி பேசுறாரு பாருங்க, அவர் கிறிஸ்தவர்களை கொன்னவர், கிறிஸ்துவ பத்தி பேசினவங்களை கொன்னவர், ஒரு கொலையாளி. ஆமாவா இல்லையா? அவர் பேசுறாரு. பவுலுக்கு தெரியுது தான் ஒரு கொலை செஞ்சவன், தான் தகுதியற்றவன். ஆனா தகுதியற்ற பாத்திரத்தை தகுதிப்படுத்துகிறவர் தேவன் அப்படின்னு அந்த ஒரு கீழ்ப்படிதல்ல, ஒரு ஹம்பிள்னஸ்ல, தாழ்மையில நின்று அப்படி பேசுறாரு. இங்க மக்கள் என்ன பண்ணாங்க? அற்புதம் செய்தவரை கண்டு இவர் மெர்க்குரி, இவர் ஜூபிட்டர்னு சொல்லி எருதுகள் எல்லா சாக்ரிஃபைஸையும் அவங்கள்ட்ட வந்து கொடுக்குறாங்களாம். இது என்ன பவுல் காலத்துல மட்டுமா நடந்தது? 2024 நடக்கல? இத்தனை வருஷம் நடக்கல? பதில் சொல்லுங்க. நடந்ததா இல்லையா? ஆமா இல்ல. நடந்துட்டு வருதா? இன்னும் நடக்குதா? நம்ம செய்யற தவறு தாங்க, நானும் செஞ்சிருக்கேன், அதனாலதான் சொல்றேன். இன்னைக்கு அற்புதம் செய்தது தேவன், இடையில கருவியா செயல்பட்டது பவுல். நம்ம இன்னைக்கு யாருக்கு அப்ப நன்றி சொல்லியிருக்கணும்? அவர் கிருபை இல்லைன்னா ஒன்னும் செய்ய முடியாது. நம்ம இன்னைக்கு என்ன தெரியுமா பண்றோம்? செஞ்ச ஒரு கருவியை எடுத்துட்டு வந்து, மகா பெரிய மனிதன், தேவனே இறங்கி வந்திருக்கிறார் அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் சூட்டி, இவர் தான் அடுத்த டிஜிஎஸ் தினகரன், இவர் தான் அடுத்த பில்லி கிரஹாம், இவர் தான் அடுத்த அப்படின்னு இன்னைக்கு மாலை சூட்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? அவருக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். சிம்பிளா நான் சொல்றேன். ஈனோக்கண்ண வண்டி அன்னைக்கு எடுத்துட்டு வந்தாரு. அவர் வண்டி கொஞ்சம் பழுதாயிருச்சு, சரி பண்ண கொடுத்துருந்தாரு. சர்வீஸ் சென்டர் போனாரு, காசை கட்டினாரு, வண்டி எடுத்துட்டு வந்துட்டே இருந்தாரு. இதானே நடக்கிறது. இப்போ அவர் வண்டியை சரி பண்றதுக்கு தேவைப்பட்ட கருவிகள் இருக்கு பாருங்க. ஸ்பேனரு, ஒரே ஒரு கருவி எடுத்துக்கும். ஸ்பேனர் இருந்தது, ஸ்பேனர் வச்சு தான் வண்டி சரி பண்ணியிருக்காங்க. இப்போ அவர் வண்டியை சரிப்படுத்தி கொடுத்தவருக்கு நன்றி சொல்லிட்டு வருவாரா, இல்லை அந்த ஸ்பேனரை வீட்டுக்கு கொண்டு வந்து மாலை போட்டு இப்படி கும்பிட்டுட்டு இருப்பாரா? பேசுங்க, தமிழ்ல தானே பேசுறேன். சரி பண்ணி கொடுத்தவருக்கு நன்றி சொல்லுவாரு, அதுக்கேற்ற ஊதியத்தை திரும்ப கொடுப்பாரு, தான் 10ல் ஒரு பங்கு அவர் கொடுத்துட்டு வருவாரு. கரெக்டா? ரைட்டு. இதுல எங்க இந்த ஸ்பேனர் வழிபாடு வந்தது? சொல்லுங்க சொல்லுங்க. ஸ்பேனர் தான். ஸ்பேனர் தூக்கி போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சா இல்லையா? அதோடைய வேலை முடிஞ்சிருச்சு. சரி, 3 நட்டு இருக்கு. அவர் வச்சிருந்த ஸ்பேனர் 2 நட்டு தான் வேலை செஞ்சது. 3வது நட்டுக்கு இன்னொரு ஸ்பேனர் தேவைப்பட்டது, சின்ன ஸ்பேனரு. அப்போ இதை என்ன பண்ணுவீங்க? தூக்கி ஓரமாக வச்சுட்டு இன்னொரு ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணுவீங்க. கரெக்டா? ஆமாம் தானே? தேவைக்கு ஏற்ப ஸ்பேனர் மாறிக்கிட்டே இருக்கும், செஞ்சு கொடுக்குற ஆள் மாற மாட்டார். சொல்கிறது சரியா? இதையே கான்செப்டை இங்கே வாங்க. ஸ்பேனராக இருக்கக்கூடிய பாஸ்டர் மாறிக்கிட்டே இருப்பாங்க. உங்களை எங்கே டியூன் பண்ணணுமோ டியூன் பண்ணி, உங்களுக்கு எப்போ யார் தேவையோ அந்த பாஸ்டர் உங்கள்கிட்ட வந்து பேசிட்டு போயிட்டே இருப்பார். ஆனால் அற்புதம் செய்கிற தேவன் மாற மாட்டார். ஆமாம் தானே? இடையில ஏன் பாஸ்டரை வீட்டு நடுவில் வச்சு அபிஷேகம் பண்ணுறீங்கன்னு நான் கேட்கேன். பண்ணாதீங்க, அவசியம் கிடையாது. நான் இன்னும் டீப்பாக போகலாம், ஆனால் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அதனால் இனி பண்ணாதீங்க. பாஸ்டருக்கு ஒரு மரியாதை கொடுக்கறது, பாஸ்டர் வர்றாருன்னா ரெட் கார்பெட் விரிக்கிறது. ஏன்? அவரும் மனுஷன் தானே, அவரும் சாப்பிட்றாரு தான், சோறு தானே சாப்பிட்றாரு, மண்ணாவா சாப்பிட்றாரு? நல்லா 3 வேளை நல்லா சோறு சாப்பிடுவேன், உங்களை மாதிரியே சாப்பிட்றேன், உங்களை மாதிரி தான் நானும் தூங்குறேன். அப்புறம் ஏன்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்
சிலர் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா பாஸ்டருக்கு இன்னும் ஒரு பேரன்பு கொண்டு மரியாதை செலுத்துவாங்க. என்ன அப்படின்னா, முன்னாடி பாஸ்டர் பின்னாடி லூசு பைய அப்படின்றது. அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. எங்க அப்பாவெல்லாம் சும்மா விட்டுருந்தாலே அவர் நல்லா இருந்திருப்பாரு. கூட ஒரு 4 பேர் இருந்துட்டு, பாஸ்டர் சைட்ல இருந்து பார்க்க எம்ஜிஆர் மாதிரி இருக்கீங்கன்னு இவரும் சும்மா இல்லாம சட்டையை கிட்டையெல்லாம் வாங்கி போட்டு, ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. என்னைக்கு ஒருத்தர் உங்களை வந்து அப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்கன்றாரோ அன்னைக்கே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஜாக்கிரதை. ஏன்னா தான் புரிஞ்சு கைத்தட்டினா அந்த பாயிண்ட்டுக்கு. அனுபவங்க, புரியுதா? ஏன்னா இன்னும் சற்று வசனத்தில் என்ன தெரியுமா வரப்போகுது? எவன் ஒருத்தன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படியே கடாவை வெட்டு இவன் தாயா தேவன்னு சொன்னவன் கொஞ்ச நேரத்தில் இப்போ கல்லால் அடிப்பான். அதான் உங்க வாழ்க்கையிலையும் நடக்கும். எவன் ஒருத்தன் மெர்வேன் அறிவுனா அறிவு அறிவோ அறிவுன்றானோ, இன்னும் ஒரு 3 நாள் அவன் வச்சு செய்ய போறான்னு அர்த்தம். பெரிய வேட்டு இருக்கு பார்த்தீங்களா, பெரிய வேட்டா பத்த வைக்க போறான் அப்படின்னு அர்த்தம். அதனால ஜாக்கிரதையா இருங்க. நானும் அனுபவிச்சதுனால நான் உண்மையை சொல்றேன். யார் கதையோ கேட்டு சொல்ல, அனுபவிச்சிருக்கேன். கூடவே இருந்து அப்படி இயேசு கிறிஸ்து மாதிரியே இருக்காரு, மறு அவதாரம்லாம் சொன்னாங்க, வச்சுட்டான் 3 நாள்ல பெரிய வேட்டா. யூதாஸ் இஸ்காரியத்தோட பெரிய காரியத்தா இருக்கானுங்கலாம். ஜாக்கிரதை. இயேசு கிறிஸ்துவ எப்படி போற்றி ஒரு இடத்துல பேசும்போது சொல்லுவாரு, இதே மாதிரிதான் என் பிதாக்களை நீங்க போற்றி பேசுனீங்க, ஆனா அவர்களையும் நீங்க மதிக்கவில்லை, அதனால இதுக்கு நான் இடம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லைன்றாரு. பி கேர்ஃபுல், பி வெரி கேர்ஃபுல். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள்ட்ட பிடிச்ச ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னா, என்னைக்கு ஒரு பெரிய சக்சஸ் நடக்குதோ அவர் தான் மொத்த டீமையுமே கை காமிச்சிருவாரு. இவங்க தாங்க செஞ்சாங்க, அவங்க தான் செஞ்சாங்க. என்னைக்கு ஒரு தவறு நடக்குதோ ஆளை ஏற்றுக்குவார், நான் தான் தவறு செஞ்சேன். தாழ்மைப்படுத்திக் கொள்ளுங்க, தப்பே கிடையாதுங்க. என்னங்க இங்க நின்று பேசுறதுனால என்னங்க 2 கொம்பு முளைச்சிருந்தாங்க? அவசியமே இல்லைங்க. நான் எங்கேயோ கேள்விப்பட்டேன், ஒரு பாஸ்டர் வந்து நல்லா இருக்காரு, பெரிய கூட்டம் வருது, கர்த்தர் ஆசீர்வதிக்கிட்டோம், அதுக்குன்னு என்ன உங்களுக்கு தீவிரவாத தாக்குதலா இருக்கு, அவருக்கு பிளாக் கேட்ஸ்லாம் இருக்கான். உங்களுக்கு எதுக்கு பிளாக் கேட்ஸ்? இந்த வசனம் இருக்கு, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இருக்கும் போது யார் உங்களை தொட முடியும்? அப்போ இதை நீங்க நம்பல, அதனால பிளாக் கேட்ஸ் போடுறீங்க. அதெல்லாம் அவசியமற்றதுங்க. அது வந்து படத்துல நடிக்கிறவங்க பண்ணுவாங்க, நமக்கு தேவை இல்லைங்க. நம்ம இங்க என்ன பண்ண வந்திருக்கோம்? வசனத்தை சொல்ல வந்திருக்கோம், சத்தியத்தை சொல்ல வந்திருக்கோம், வழிகாட்ட வந்திருக்கோம். நீங்களுமே இன்னைக்கு பாஸ்டர்ஸ் மோசமா போறதுக்கு காரணம் யார் தெரியுமா? நீங்க தான். சும்மா இருக்கிற வரையும் அப்படி இப்படின்னு குட்டி ஏசோ பட்டி ஏசோன்னு எழுதி கொடுக்க வேண்டியது, அவர் உடனே அதை நினச்சிக்கிட்டு இப்படி ஒரு ஆஃபீஸ் ரூமில் உட்காந்து டொண்டடாயின்னு பெல் அடிக்க வேண்டியது, இதெல்லாம் வேண்டாத வேலை. பாஸ்டர் நல்லா ஜெபம் பண்றாரு, அபிஷேகம் பெற்றவராக இருக்காரா, கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும், பயன்படுத்திக்கோங்க. அவர்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கோங்க. அதை விட்டு அவருக்கு கோயில் கட்டி தோத்திரம்னு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். மேன் பிரைசிங் வேண்டாம். அப்படி பண்ணதுனால தான் இயேசு கிறிஸ்துக்கே பல இடத்துல கோபம் வந்திருக்கு. தயவுசெய்து பண்ணாதீங்க. மேன் பிரைசிங் வேண்டாம், என்னைக்குமே வேண்டாம். என்னைக்கு ஒருவன் தேவன் மூலியமா வேலை செய்ய அடிச்சிருவாரு, ஒரே போடா போட்டுருவாரு, கண்ணால பார்த்துருக்கேன். செய்யாதீங்க. நீங்களுமே ஹைப்பு கொடுக்காதீங்க. ஆண்டவர் அவரை தேர்ந்தெடுத்து அவர் மூலியமா செய்தியை தராருன்னா அவரை மரியாதையோட நடத்துங்க, மதிப்பா ஆண்டவர் கொடுங்க. சொல்றது புரியுதா உங்களுக்கு? ரெஸ்பெக்ட் ஹிம். இன்னைக்கு அலெக்சாண்டர் அங்கிள் அபிஷேகம் பண்ணப்பட்டு பேசுறாருன்னா அவரை மதிக்க கத்துக்கோங்க. அவர் வந்தாருன்னா அவருக்குன்னு ஒரு மரியாதை வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஆனா அந்த விசுவாசத்தையும் நன்றி கடனை யார் கொடுக்கணும்? தேவனுக்கு கொடுக்கணும். அதை நீங்க செய்யுங்க இன்னைக்கு. 2வது, இந்த பாஸ்டர் இவங்க 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 மட்டும் இருந்துதான் எங்க வாழ்க்கையை வழி நடத்த போறாருன்னு இன்னைக்கு முடிவு பண்ணாதீங்க. ஆண்டவர் யாரை வேணாலும் பயன்படுத்துவார். இன்னைக்கு நீங்க பெரிய ஒன்று சொல்றேன், பெரிய ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கும் போது உங்களுக்கான பதில் உங்க வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைகிட்ட இருக்கும். அதை கொண்டு பேசுவார். பிடிச்சிட்டு போயிட்டு மேலே போயிட்டே இருங்க. நீங்க தயவுசெய்து இவர் மூலியமா வரணும், அவர் மூலியமா வரணும், அப்படி அதெல்லாம் அவசியமே கிடையாது. ஓகே, தொடர்ந்து வாசிங்க பார்ப்போம். அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்டபொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி ஓடி உரக்க சத்தமாய்
மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள்? பாத்தீங்களா, அப்பவே டென்ஷன் ஆயிருக்காங்க. ஏன் இப்படி செய்றீங்க? வாசிங்க பாப்போம். நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று. அந்த வசனத்தை கொஞ்சம் திரும்ப வாசிங்க. திரும்ப அதே வசனத்தை வாசிங்க. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு. இல்ல, ஃபர்ஸ்ட்ல இருந்து. மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள்? ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்தானே. இங்க கொஞ்சம் பாருங்க. இவ்வளவு நேரம் நான் சொன்னது நானா பேசின டைலாக் கிடையாது, வசனமாவே இருக்கு. பாத்தீங்களா, நாங்களும் மனுஷர்கள் தானே, ஏன் இப்படி பாடாப்படுத்துறீங்க? இப்ப உள்ள தமிழ் டிரான்ஸ்லேஷன் வாசிங்க. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். ஓகே. சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தும் அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள். அல்லேலூயா. ஆமென். எவ்வளவு அழகா பேசியிருக்காங்க பாருங்க. சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு தயவுசெய்து இப்படி பண்ணாதீங்க. எவ்வளவோ மகத்துவத்தை செய்த, வானத்தையும் பூமியும் படைத்து உங்களுக்கு போஷிச்ச தேவனை நீங்க அன்பு செலுத்து. இன்னைக்கு நானும் உங்களை அதை தான் சொல்றேன். எவ்வளவோ கண்ணின் மணி போல எல்லாவற்றையும் படைத்து அந்த படைப்புள் உங்களை கவனித்து கொண்டு இருக்கிறாருன்னா எவ்வளவு நன்றி சொல்லணும் நீங்க. ஆமாம் இல்லையாங்க? நாங்க வெறும் கருவிகள், அப்பப்போ வந்துட்டு போயிடுவோம். எப்பவுமே இருக்கிறது அவர் தாங்க. அதனால இன்னையில இருந்து அப்படியே பேசுங்க, அவர்கிட்ட பேசுங்க, நன்றி சொல்லுங்க. எப்படி ஒரு உலகத்தை நம்ம அனுபவிப்பதற்காக படைத்திருக்கிறார் தெரியுமா? இன்னைக்கு நம்ம போனு பணம் அப்படின்னு ஓடிட்டு இருக்கறனால இதோடைய மகிமை உங்களுக்கு தெரியல. சற்று இதை எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டு ஒரு வாரம் இந்த உலகத்தை அனுப்பிச்சு பாருங்க, இப்படி ஒரு படைப்பா இறைவனை அப்படின்ற மாதிரி ஆயிரும். என்ன அருமையான படைப்பு! மிருகங்கள், பறவைகள், மலைகள் ரசிப்பதற்கு எவ்வளவு அழகா இருக்குங்க இந்த உலகம். நம்ம இன்னைக்கு எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் பாருங்க. அப்படி படைத்த தேவன் நம் தேவன், அப்படி படைத்த தேவன் நமக்குள் இருக்கிறார்ன்ற போது நீங்க எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கணுங்க, எவ்வளவு ஜாலியா அப்படி என்ஜாய் பண்ணணும் வாழ்க்கைய. ஆனா நம்ம இன்னைக்கு உலகத்தின்படி மாட்டிக்கிட்டோம், அது நம்ம வருவோம். ஆனா இன்னையில இருந்து கருவிகளுக்கு மதிப்பு கொடுங்க, நன்றி கடனை தேவனுக்கு செலுத்துங்க. ஆமே. பவுல் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, பெரிய பெரிய போதகர்களையும் சன்னியாசிகளையும் மதிக்கிறோம், ஆனா செய்கின்ற தேவனுக்கு விசுவாசமா இருக்கும். அல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்து முடிக்கின்ற தேவனுக்கு நன்றி கடன் செலுத்துகிறோம். அப்படி நீங்க செய்யறது தான் இந்த டைத் விஷயம். நீங்க செய்யறது பாஸ்டரை வாழ வைக்கல, தேவன் உங்களுக்கு கொடுத்ததுக்கு நன்றி கடன் செலுத்துறீங்க. இதை விட்டுட்டு ஒரு மூட்டை விதை 2 மூட்டை விதை தயவுசெய்து கையேந்தி பிச்சை எடுக்காதீங்க. திஸ் இஸ் a commitment to you and God. எனக்கு கிடையாது, உங்களுக்கு எனக்கு எதுவும் கமிட்மெண்ட் இருக்கா? நீங்க எனக்கு மாசம் மாசம் இவ்வளவு பணம் தரணும்னு. நீங்க தரலைனாலும் ஆண்டவர் என்னை போஷிப்பார், அதான் உண்மை. ஆனா நீங்க தேவன் உங்களை 10 ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வதிக்காருன்னா அதுல திரும்ப ஒண்ணு கொடுக்கறது கடமை. அது உங்களுக்குள்ள உள்ள இதுங்க, கமிட்மெண்ட். தயவுசெய்து எங்களை அதுல குழப்பாதீங்க. நீங்க இப்போ தேவன் உங்களுக்கு பணத்தினால ஆசீர்வதிக்கிறாருன்னு வைங்க, அதுல ஒரு பங்கை தேவனுக்கு திரும்ப தரதுன்றது உங்களுடைய கமிட்மெண்ட். நீங்க நன்றி கடன் செலுத்துறீங்க. ஆமாவா இல்லையா? செலுத்துறீங்க. இன்னைக்கு சாதாரணமா இப்ப லைட்டா யாராவது தடிக்கி உள்ளவரு ஜோயல் தூக்குறாருன்னா டக்குன்னு என்ன பண்ணுவீங்க? நன்றி கடன் செலுத்துவீங்களா இல்லையா? நன்றி சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் அவர் மேல ஒரு அன்பு இருக்குமா இல்லையா? அது மாதிரிதான் நீங்க தேவனுக்கு செய்ய வேண்டியது எனக்கு கிடையாது. அதனால அதை கிளியரா புரிஞ்சுக்கோங்க. தேவனுக்கு நன்றி கடன் செலுத்துங்க. உடல்னாலேயோ உங்க சிந்தையிலையோ எதை எடுத்தாலும் ஒரு பகுதி அவர் கொடுத்துருங்க. ஏன்னா இது எல்லாம் அவர் போடுகின்ற தர்மம். அதனால தெரிஞ்சுக்கோங்க. அதனால அவருக்கு திரும்ப செலுத்துங்க. தயவுசெய்து இனி மக்களோ பாஸ்டர்களோ பெருசா பேச வேண்டாம். பாஸ்டருக்குள்ள இருந்து செயல்படுகிற தேவனும் உங்களுக்குள்ள இருந்து செயல்படுகிற தேவனும் ஒன்று.
அல்லேலூயா. அதனால நன்றி கடனை தேவனுக்கு செலுத்துங்க. பிறகு வாசிங்க பாப்போம். இப்படி அவர்கள் சொல்லியும் தங்களுக்கு ஜனங்கள் பலியிடாதபடிக்கு அவர்களை அமர்த்துகிறது அரிதாயிருந்தது. பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். ஓகே, பவுல் மிக அழகா வந்து அழியக்கூடியது அழியக்கூடாதது அதை தெளிவா மக்களுக்கு தெரியப்படுத்துறாரு. அதுல இருந்து காப்பாத்துறாரு. அழியக்கூடிய காரியங்கள், அழியக்கூடிய மனுஷன், அழியக்கூடிய மாம்சத்தை போற்றாதீங்க, அழியாமல் நித்தியத்தில் இருக்கின்ற தேவனை போற்றுங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது யூதர்கள் வராங்க. வந்து கல் எறிஞ்சு அந்த மக்களையும் முதல்ல கலைக்கிறாங்க. இவங்க 2 பேர் பேசினவங்க 2 பேரை கல் எறிஞ்சு கொல்ல பாக்குறாங்க. ஆனா அதுல கிளியரா இருக்கு, அடிச்ச அடியில அவங்க இறந்துட்டாங்கன்னு நினைக்கிற அளவுக்கு அடிச்சிருக்காங்க. அப்போ 2 பேரும் அன்கான்சியஸ் ஆயிருக்காங்க. கரெக்டா? அன்கான்சியஸ் ஆனவங்களை தான் பிடிச்சி இழுத்துட்டு போக முடியும். வெளியில தரன்னு இழுத்துட்டு போயிருக்காங்க. அந்த வார்த்தை கிளியரா இருக்கு, டிராக்டுன்னு இருக்கு. அவங்களை இழுத்து கொண்டு போனார்கள் இருக்கு. நடக்க முடியும்னா விரட்டினாங்க, நான் இது பண்ணாங்கன்னு எழுதலாம். இதுல தெளிவா இருக்கு, மயக்கம் அடைந்திருக்காங்க, அதனால இழுத்துட்டு போயிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு அடிச்சிருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. அடினா அடி, அந்த அடி இறக்குற வரைக்கும் அடிச்சிட்டாங்க. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என்னைக்கு ஒரு இடத்துல பெருமை உங்களை யாராவது போற்றி பேசுறாங்களோ அடுத்த நிமிஷம் உங்களுக்கு அடி உழுவுன்றது வாழ்க்கையுடைய ஒரு சட்டம். அதை ஃபேஸ் பண்ண தயாராகிக்கோங்க. ஏன்னா தண்ணியிலிருந்து மூழ்கி எந்திரிச்சு இவரே என் நேசகுமாரன், இவர் மேல் பிரியமா இருக்கிறேன்னு சொல்லி அடுத்த ஒரு 40 நாள் ட்ரைனிங் சோதிக்கப்படுகிறார். ஆமாவா இல்லையா? எந்த இடத்துல ஒரு மகிமை வருதோ அங்க ஒரு தாழ்வும் வரும். அதை சமாளிக்க கத்துக்கோங்க. ஆமென். இப்போ மக்கள் வந்து 1000 விதமான காரியங்களை வைப்பாங்க. நீங்க நல்லவன், நீ மோசவன், அப்படியா இப்படியா, நீ அப்படி பண்ணிருக்கலாம், இப்படி பண்ணிக்கலாம், அப்படியா இப்படியா. நீங்க என்னைக்கு அதை ஏத்துக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுடைய தோல்வி. இல்லைன்னா அது தோல்வியே கிடையாது. ஒத்துக்கிறீங்களா? இன்னைக்கு நான்சி அக்கா நீ தோத்துட்ட அப்படின்ற, நான்சி அக்கா அதை ஏத்துக்கல அப்படின்னா அவங்க இன்னும் போட்டியில இருக்காங்கன்னு அர்த்தம். ஆனா எந்த நிமிஷம் மனசளவுல நான் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிட்டாங்களோ தோத்துக்கிட்டாங்க. ஆமாவா இல்லையா? மக்கள் கல்லை எடுத்து அடிக்க தான் செய்வாங்க. நீங்க ஏன் அதுக்கு பணிபுரியறீங்கன்னு நான் கேட்கிறேன். அடிபணிஞ்சு போறீங்க. மக்கள் இன்னைக்கு 1000 சொல்லுவாங்க, இன்னைக்கு 1000 பேசுவாங்க மக்கள். 3 நாளைக்கு முன்னாடி ஓசனான்வாங்க, 3 நாளைக்கு அப்புறம் சிலுவையில் அடிங்கன்னுவாங்க. அடுத்த 3 நாள் கழிச்சு இப்படி ஒரு தேவன் நமக்கு இருக்க மாட்டாரான்னு அழுவாங்க. அது யூத மக்கள்ன்றீங்களா? நம்ம மக்கள் சொல்லவா? கல்யாணம் பண்ணிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிருக்கலாம், கல்யாணம்னுவாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு எதுக்கு அவசரப்பட்டு கல்யாணம் பண்ண? அப்படியே பிளேட்டை மாத்தும், அந்த ஆம்லெட்டை திருப்பி போடுற மாதிரி போட்டுரும் சட்புன்னு. திருப்பி எதுக்கு அவசரப்பட்டு கல்யாணம்? நான் சொன்னேன் அப்பவே. ஜோயல் ரொம்ப அனுபவம் போல. அப்பவே சொன்னீங்க, பேச்ச கேட்டிருக்கணும். சரி அப்படின்னு சொல்ல வேண்டியது. ஒரு வாரம் கழிச்சு வர வேண்டியது. விசேஷம் இல்லையா அப்படின்னு. விசேஷம் ஆனே எதுக்கு இந்த வயசுல இவ்வளவு சீக்கிரமா? மக்கள் அப்படிதான் பேசுவாங்க. மக்கள் அப்படிதான் பேசுவாங்க. இது நல்ல சைடு. கெட்ட சைடுன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? இந்த கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனா, என்ன வேலைக்கு போலையா, எப்ப நீலாம் போய் பொழைச்சி உருப்பிட்ட மாதிரி தான் அப்படின்னு பிரியாணியோட நல்ல ஒரு கேசரியும் இறக்கிட்டு போயிடும். அந்த இடத்துல நின்று கேட்கிற நீங்க, ஆமா நான் வேலைக்கு போகாம உருப்படாதவன்னு ஏத்துக்கிட்டீங்கன்னு வைங்க, அப்படியே ஆயிடுவீங்க. ஏத்துக்காம இல்ல நான் நிச்சயம் ஜெயிப்பேன், ஆண்டவர் எனக்கு வழி வகுப்பாருன்னு நீங்க என்னைக்கு நம்புறீங்களோ அன்னைக்கு தான் ரட்சிப்பு உங்களை வந்து அடையும். முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு தயவு செய்து நான் தோத்துட்டேன் அப்படின்னா டோன்ட் பிளேம் அதர்ஸ், பிளேம் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். இன்னைக்கு நீங்க தோத்ததுக்கு காரணம் யார் தெரியுமா? முத காரணம் நீங்க. ஏன்னா நீங்க ஒத்துக்கிட்டீங்க தோல்விய. நீங்க தோல்விய ஒத்துக்கிட்டீங்க. அதை செய்யாதீங்க. இன்னைக்கு வார்த்தை இருக்கு, வசனம் இருக்கு. யார் உங்களை தோல்வி ஒத்துக்க சொன்னா? எந்திரிச்சு போராடுங்க. திரும்ப 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 பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, போராடுங்க சிஸ்டர். என்னங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, turn to your left or right and say something. இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அடிமையாயிராதீங்க.
ஸ்டாண்ட் ஸ்டில். அதனால தான் தேவன் சொல்லுவார், பி ஸ்டில், நிலைத்து நில். நீ யார் என்பதை நான் உங்களுக்கு தெரிய வைக்கிறேன், நீ நிலைச்சு நில்லு. ஸ்டாண்ட் ஸ்டில். ஆமென். அடி, கல்லை வச்சு அடிச்சு இறந்த அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க, அன்கான்சியஸா கொண்டு வந்து போட்டாங்க. இன்னைக்கு இந்த சம்பவத்தையும் நம்மளையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணுங்க. இன்னைக்கு அவங்க கல்லடி பட்டு அடிபட்டு கிடக்குறாங்க, இறந்ததை போல் ஆயிட்டாங்க. இன்னைக்கு நமக்கு வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கா இல்லையாங்க? கல்யாணத்துல இருக்கு, குடும்பத்துல இருக்கு, பண விஷயத்துல இருக்கு, நண்பர்களோட இருக்கு. அடினா அடி அடிச்சு முடிச்சிடுறாங்க. முடிச்சு என்ன நினைச்சிடுறாங்க? இறந்துட்டான், அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சு தூக்கிட்டு போய் வெளியில போட்டுடுறாங்க. ஆமாவா இல்லையா? சரி, இன்னைக்கு யாரையும் குற்றப்படுத்த வேண்டாம், வாழ்க்கையை எடுத்துக்கோம். வாழ்க்கை இன்னைக்கு நம்மளை அடியோ அடின்னு அடிக்குது. ஆமாவா இல்லையா? வாழ்க்கையில் அடிபடுறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். சத்தமா வருது பாருங்க. ஆமேன். இன்னைக்கு நீங்க 60 வயசு ஆனாலும் 70 வயசு ஆனாலும் எந்த வயசுலயும் ஒரு பிரச்சனை இருக்கதாங்க செய்யும். அதுதான் வாழ்க்கை. ஆமாவா இல்லையா? ஜெயிக்கிறவன் தான் ஆவிக்குரிய மனுஷன். கரெக்டா? வாழ்க்கை அடிச்சுக்கிட்டே இருக்கும். ரிலேஷன்ஷிப், மேரேஜ், ஃபினான்ஸ், வாட் எவர் இட் இஸ், பீஸ், காம். இன்னைக்கு நான் உட்காந்து யோசிச்சேன், ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவை என்ன? பணம். இந்த உலகத்துல சர்வைவ் பண்றது. ஒரு சொந்த வீடு வாங்கிட்டா இன்னும் சிறப்பு, கார் வாங்கிட்டா அதை விட சிறப்பு. இவனுக்கு என்னங்க பிரச்சனை இருக்கும்னு நான் ஒரு கணக்கு போட்டு வச்சிருந்தேன். ஒரு மனுஷனுக்கு இது தேவை, இது வாங்கிட்டா அவன் இனிமேட்டு பிரச்சனையே கிடையாதுன்னு நினைச்சேன். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபோன் கால்லாம் கேட்டு அந்த கால்குலேஷனே கிழிச்சு போட்டேன். வாங்கடா அப்படி. ஏன்னா பணம் இருக்கு, கார் இருக்கு, சொத்தும் இருக்கு. ஆனா புலம்பலை பார்க்கணுமே, தீராத புலம்பல். எனக்கு சட்னி வச்சு கொடுக்கல, என்னை கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம், இல்லை எனக்கு புரியல. இன்னைக்கு இவ்வளவு இருந்த மனுஷனால அனுபவிக்க முடியல. என்ன சொல்ல வரேன்னா, பிரச்சனை இருந்துட்டே தாங்க இருக்கும். மனுஷனுக்கு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு பெரிய ரைட்டர் ஒருத்தர் சொல்றாரு, எவன் ஒருத்தன் பணக்காரனோ அவன் தான் ரொம்ப பயப்படுவானா. ஏன்னு சொல்லுங்க? எவன் ஆட்டையை போடுவான், எப்போ காணாம போகணும், எப்படி இது பண்ணும், எப்படி பாதுகாக்கணும், இதெல்லாம் அவன் பிரச்சனைங்க. இன்னைக்கு எத்தனை பேர் ஓரளவுக்கு பணம் இருக்குன்னு சொல்றவங்க சொல்லுங்க பார்ப்போம். ஓரளவுக்கு எனக்கு பணம் இருக்கு, ஓரளவுக்கு சொத்து இருக்குன்றதுங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சரி, தைரியமா சொல்லுங்க. நான் மற்ற சர்ச்சு மாதிரி இந்த காணிக்க பையில போடு நான் தூக்கிட்டு போறேன்லாம் சொல்ல மாட்டேன். சொல்லுங்க. ஆமேன். இருக்கா இல்லையா? உங்க தூக்கத்துல கொஞ்சம் கலக்கம் இருக்கா இல்லையா? என்ன செய்ய போறோமோ, இவ்வளவு பணத்தை எப்படியாவது என் மகனுக்கு கொண்டு போய் சேர்த்துடணும், என் மகளுக்கு பயம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? நான் எங்க அம்மாலாம் பயமே இல்லாதவர்கள், பயம் அறியாதவர்கள். நிம்மதியா தூங்குவோம், நிம்மதியா தூங்குவோம். அன்னைக்கு ஏதோ வீட்டில் ஹேனை லாக் பண்ணாமல் வந்துட்டா. போய் கேட்டதுக்கு, ஒழுங்கா லாக் பண்ற? ஆமா, வந்து எடுத்துட்டு போறதுக்கு என்ன இருக்கு, தூக்கிட்டு போட்டோம் அப்படின்னா. சூப்பர், கே பாத் ஹை. அதனால எதுவுமே இல்லாம இல்லைங்கன்னு சொல்லலைங்க. வாழ்க்கையில பிரச்சனை இருக்குங்க, வாழ்க்கையில இருந்துட்டே தான் இருக்கும். பரிசுத்தமா இருக்கோம்னா விசுவாசம் இருக்காது, விசுவாசமா இருக்கோம்னா தைரியம் இருக்காது, தைரியமா இருக்கோம்னா ஏதாவது ஒரு கனி இருக்காது, பொறுமை இருக்காது. விசுவாசம் இருக்கும், அன்பு இருக்கும், பரிசுத்தம் இருக்கும், பொறுமை இருக்காது. சிஸ்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு ஏதாவது ஒன்று இருந்துட்டு தாங்க இருக்கும். அதான் மனுஷன். அப்படி இருந்தாதான் மனுஷன். பர்ஃபெக்டா ஓட்ட கோட்டில் தாண்டக்கூடாது அப்படின்னு. நான்லாம் இந்த ரொம்ப க்ளீனாக இருக்கணும்னு ஆசைப்படுற ஆள். எனக்கு எங்கள் வீட்டில் பொருள் நவுந்தாலோ மாறினாலோ இல்லை அழுக்காக இருந்தாலும் எனக்கு ஆகவே ஆகாது. ஹேனா அப்படி கிடையாது. ஹேனா என்னை விட ஒரு மேல்படி போய் ரொம்ப க்ளீனாக இருக்கிற ஆள். எனக்கு அந்த டேபிள் அதை அப்படி போட்டால் அப்படி தான் இருக்கணும். அப்படி போட்டுட்டு போய் பார்க்கும்போது அந்த டேபிள் இப்படி ஒரு 90 டிகிரி இப்படி நவுந்துருக்கும். அன்னைக்கெல்லாம் உட்காந்து ஏதோ பைபிள் வாசிக்கிட்டு அப்படி பக்கத்தில் பார்க்க அந்த பென்சில் சீவனது டேபிளில் இருக்கு. ஓ, ஸ்திரீகள் நிறைய பேர் இருக்காங்க. ஸ்திரீகள் நிறைய பேருக்கு நீட்டாக இருந்தால் வேலை நடக்கும், சில பேருக்கு குமிஞ்சு கிடந்தா தான் வேலை நடக்கும். நான் ரீசெண்டாக ஒருத்தர் பார்த்தேன், அவர் ஆஃபீஸுக்கு போனேன், இப்படி குமிஞ்சு கிடந்தது. இன்னும் இவ்வளோ பெரிய பதவியில் இருக்கீங்க, எப்படி இருக்கணும், எனக்கு இப்படி இருந்தால் தான் ஆள் வேலை செய்யும் அப்படின்னாரு. மூப்பர் ஆள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறை இருக்கும். ஆனால் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, வாழ்க்கை நம்மளை அடிச்சு
ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போயிடும். ஆமாவா இல்லையா? பயங்கரமா வார்த்தைகள்னால, சூழ்நிலைகள்னால, மனுஷர்களை கொண்டு பின்னாடி குத்துறதுனாலன்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரீம் போன இடத்துல வாழ்க்கை நம்மளை நினைச்சோம் நம்ம இறந்து போயிட்டோம். ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு சத்து இருக்காது திரும்ப எந்திரிச்சு நிற்க. போடா, ஏமாந்துட்டோம், தோத்துட்டோம். ஏன்னா நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கோம். ஆமாவா இல்லையா? ஒத்துக்கிட்டனால ரொம்ப சோர்ந்து போய் கிடக்குறோம் அப்படின்னு. அதே போல பவுலையும் அடிச்சு துவம்சம் பண்ணி இறந்துட்டாருன்னே நினைச்சிட்டாங்க. ஏன்னா மூச்சும் பேச்சு இல்லாமல் கிடக்காரு, அன்கான்சியஸா கொண்டு போய் போட்டானுங்க. போ, பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு. ஆனால் அடுத்த நாள் காலையில் என்ன நடந்தது தெரியுமா? யாரும் மருந்து போடலை, தேவதூதர்கள் வந்து காப்பாற்றல. சீஷர்கள் வந்த அடுத்த நிமிஷம் பவுல் எந்திரிச்சு ஊழியம் செய்த போனார்னு இருக்கு வேதத்தில். 20வது வசனம் வாசிங்க. சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். மறுநாளில் பர்னபாவுடனே கூட தெர்பேக்கு புறப்பட்டு போனான் இருக்கு. எந்த ஒரு பதட்டமும் இல்லாம எந்திரிச்சு போயிட்டே இருந்திருக்காரு. இத்தனைக்கும் அடிச்சு சாவர நிலைமைக்கு கொண்டு போனவர். ஏங்க பவுலுக்கு ஒன்றும் நடக்கல? ஏன்? எதுவுமே உடல் அளவுல காயம் நடந்திருக்கு. மனுஷன் ஆனா ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்த நாள் நார்மலா எந்திரிச்சு போறார். ஏன்னா பவுலுடைய அஸ்திவாரம் வார்த்தையின் மேல் இருந்தது. அல்லேலூயா. வார்த்தையின் மேல் இருந்ததுனால அவன் செத்துட்டான்னு நினைச்சான். ஆனா பவுலுடைய நிலைமை என்ன தெரியுமா? நான் இன்னும் இறக்கவில்லை, என் வேலை இன்னும் பெரிதாக இருக்கிறதுன்னு எந்திரிச்சு போயிட்டே இருந்தார். நின்று குறை பேசல, பிரச்சனை எதுவுமே பண்ணல. தன்னுடைய நோக்கம் பெருசு, எந்திரிச்சு போயிட்டேன். இப்போ எனக்கு ஒரு டவுட், உடல் அளவுல அடிச்சுட்டானுங்க, இங்க பவுல் ஜோமன்ல வசனம் பேசல, எதுவுமே நடக்கல. அப்படி இருந்தா எப்படிங்க எந்திரிச்சார்? அப்படின்னா பவுலுடைய ஆத்மா அவ்வளவு வல்லமை கொண்டது. எப்படி அவர் மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டாரா? இல்ல, நம்மளுமே. ஏன் பாஸ்டர் சொல்றீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஆத்மா எதனால உண்டாக்கப்பட்டது தெரியுமா? வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. ப்ரூவ் பண்ணணுமா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவன் வார்த்தை ரெண்டும் ஒன்றாக இருக்கிறது. அந்த தேவன் தான் தன்னுடைய சிறிய பகுதியில் ஒரு சுவாசத்தை உங்களுக்குள்ள ஊதுறார். அப்ப அவருடைய வார்த்தை உங்களுக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால நான் இன்னைக்கு சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வாழ்க்கை எவ்வளவு பிரச்சனையை அடிச்சு உங்களை தூக்கி நீ இறந்துட்டேன்னு போட்டாலும் எழுந்து திரும்ப நிற்கின்ற சக்தி உங்களுக்கும் எனக்கும் உள்ளது. பிகாஸ் ஏன்னா உலகத்தால, வாழ்க்கையினால இந்த மாம்சத்தை காயப்படுத்த முடியும், உள்ளுக்குள்ள அழியாம இருக்கிற தேவனை ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லேலூயா, ஆமென். Life hits you hard, puts you to death, but you still can come back because you are eternal. You are composed of the word of the Lord. ஆமென். இதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் வேற யாரை சொல்லணும்? இயேசு கிறிஸ்து தாங்க. அடிச்சு துவம்சம் பண்ணி மூஞ்சிலாம் இயேசுவான்ற அளவுக்கு குலைச்சிட்டானுங்க. ஆனா அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். எப்படி தெரியுமா? வல்லமை இறங்கல, தேவதூதன் இறங்கல, எதுவுமே நடக்கல. தனக்குள் பேசிய வார்த்தை அவரை உயிரோடு எழுப்பியது. ஆமென். இயேசு கிறிஸ்து இறக்குறதுக்கு முன்னாடி எத்தனை தடவை தான் உயிரோடு எந்திரிப்பேன்னு சொன்னார் சொல்லுங்க? 3 டைம்ஸ். 3 தடவையும் தான். எப்படி தெரியுமா சொன்னாரு? நான் எந்திரிச்சால் எந்திரிக்கலாம், எந்திரிக்காமல் போகலாம்லாம் இல்ல. மனுஷன் கையில் ஒப்படைக்கப்படுவேன், நான் சித்திரவதை செய்யப்படுவேன், மரணிப்பேன், ஆனால் 3ஆம் நாள் நான் உயிரோடு எந்திரிப்பேன். ஃபுல் ஸ்டாப். கன்ஃபார்ம் ஐ எம் கம்மிங் பேக் அப்படின்னு சொன்னாரு. அதேபடி அடிச்சானுங்க, கொன்னானுங்க. மாம்சத்தை தான் கொன்னானுங்க, ஆத்மாவை கொல்ல முடியாது. 3ஆம் நாள் தான் ஆத்மா உயிரோடு எந்திரிச்சேன். ஏன்னா பேசிய வார்த்தை உயிர் உள்ளது. ஆமென். இன்னைக்கு நீங்களும் நானும், அல்லேலூயா, இதை கேட்டுட்டு கை தட்டுங்க. நீங்களும் நானும் இன்னைக்கு வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டிருக்கோம். இந்த வார்த்தை நித்தியமானது. ப்ரூஃப் எங்க பாஸ்டர்? உலகமே அழிந்து போனாலும், மாம்சமே அழிந்து போனாலும், அவருடைய வார்த்தை, அதாவது நான், ஒரு நாளும் அழிந்து போக மாட்டேன். முடிஞ்சு போச்சு. ஐ எம் எட்டர்னல். இந்த ரியலைசேஷன் வந்துருச்சுன்னு வைங்களேன், நீங்க சாவை பார்த்து பயப்படவே மாட்டீங்க. ஐ எம் நாட் அஃப்ரைட் ஆஃப் டெத். I can say that boldly. You can destroy me, my body, my hair, my eyes, but not my soul. இன்னைக்கு நம்மளை அழிக்க முடியும், ஜெயில கொண்டு போய் அடிக்க முடியும், கைகால உடைக்க முடியும், எலும்புகளை உடைக்க முடியும். என் ஆத்மா ஒருத்தனாலையும் தொட முடியாது. ஆமென். ஏன்னா அது வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. இந்த 7 லட்சம் வார்த்தைகளை சரியாக அதுல விதைச்சிட்டேன்னு வைங்க, எவனும் என்னை எய்த்து நிற்க முடியாது.
Hallelujah. We have seen many cancer patients. எவ்வளவு கேன்சர் பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கோம் திரும்ப வந்ததை. எப்படி தெரியுமா? கீமோதெரப்பியோ மாத்திரையோ மருந்தோ கிடையாது. தனக்குள் இருக்கின்ற அந்த அழிவில்லாத வார்த்தைகளை நம்பி வார்த்தையின் மேல் விசுவாசத்தை போட்டதனால் அவர்கள் உயிரோடு இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். நம்ம மத்தியில் டேனியல் அவங்க ஆட்சி வருவாங்க. கரெக்டாமா? ஒயிட் ஹேரு, சுருட்ட முடியா இருக்கும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? எமல்டா சிஸ்டரோட வருவாங்க. அவங்கள கிட்டத்தட்ட டாக்டர் என்ன தெரியுமா சொன்னாரு? எத்தனை நாள்ல இறந்து போயிருவாங்கன்னு சொன்னாரு? ஊழியக்காரர் சொல்லியிருக்காரு. அடேங்க அப்பா. ஒரு ஊழியக்காரர் ஜெர்மனி அந்த அம்மாவை நீ இன்னும் ஒரு 30 நாள்ல செத்து போயிருவேன்ட்டார். சொல்லி 20 வருஷம் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஏன்னா சொன்னவரை நம்பல, உள்ளுக்குள்ள உள்ள வார்த்தையை நம்பி. அல்லேலூயா. என்ன பண்ணிட முடியும்? சற்று உட்காந்து யோசிங்க. உங்களுக்கு பிரச்சனைலாம் இருக்கு. ஒரு எக்ஸ்ட்ரீம் போனா இந்த பிரச்சனையினால என்ன பண்ண முடியும்? அசிங்கப்படுத்த முடியும், அவமானப்படுத்த முடியும், துக்கப்படுத்த முடியும், துயரப்படுத்த முடியும். ஆனா அது எல்லாம் இந்த மாம்சத்துக்கு தான் பண்ண முடியும். ஆனா நெடுங்காலமாய் காத்திருந்து இருதயம் இளைத்து போயிரும். விரும்பினது வரும்போது ஜீவ விருச்சம் போல் இருக்கும். ஆமென். இன்னைக்கு மிகப்பெரிய படையை திரட்டி தன்னை எதிர்த்து வந்த தாவீது சொல்றாரு, நீ என்ன வேணாலும் படையை திரட்டிக்கோ, எவ்வளவு பேரை வேணாலும் கூட்டுக்கோ, தேவன் என் பட்சத்தில் இருக்கும் வரை என்னை எதிர்ப்பவன் யார்? சிம்பிள். இன்னைக்கு நீங்க அதை தான் உங்க வாழ்க்கை பிரச்சனையை போட்டுச்சுன்னு வைங்க, அதை எய்த்து கேட்கணும். ஒரு ஆக்ட்ரஸ் சொன்னதா அதை சொன்னாங்க. அந்த கோட் நல்லா இருந்தது. என்னன்னா, இன்னைக்கு நம்ம எல்லாம் பிரச்சனை எவ்வளவு பெருசுன்னு தேவன்கிட்ட ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆண்டவரே இவ்வளோ பெரிய பிரச்சனை, டாக்டர் மதுரம்கிட்ட போய் 2 மூட்டில் தட்டுனாதான் எனக்கு சரியாகும்னு நீங்கள் ஆண்டவருக்கு சஜஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க. ஏங்க அப்பாயின்மெண்ட் வேணா போய் கியூவில் நில்லுங்க. ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கோம் இவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு. சற்று அதை இன்னைக்கு திருப்பி என் தேவன் எவ்வளோ பெரிய தேவன் தெரியுமா நீங்கள் பிரச்சனைகிட்ட சொல்லி பாருங்க, பஷ்பமாக மறைஞ்சு போயிடும். இன்னைக்கு உங்கள் பெர்ஸ்பெக்டிவை மாற்றுங்க. தயவுசெய்து தேவன்கிட்ட போய் இது என் பிரச்சனைன்றதை விட பிரச்சனையை பார்த்து என் பட்சத்தில் இருக்கும் தேவன் யாருன்னு தெரியுமான்னு கேட்டு பாருங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குங்க. பண பிரச்சனை இருக்கு, உடல்ல வியாதி இருக்கு. எல்லா பிரச்சனையும் உங்களுக்குள்ள இன்னைக்கு ஃபேஸ் பண்ணுங்க. பார்த்து சொல்லுங்க, எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், உன்னால என்ன பண்ணிட முடியும்னு கேளுங்க. ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க பயந்தாதான் அது வேலை செய்யும், நீங்க ஒத்துக்கிட்டாதான் அது வேலை செய்யும், இல்லைன்னா வேலை செய்யாது. ஆமென். இன்னைக்கு ஏன் அடிக்கடி உங்களுக்கு காய்ச்சல் வருது நான் சொல்லவா? சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நீங்க என்னமோ இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த மாதிரி அறிக்கையை விட்டுருவீங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சளி பிடிச்சிடும் சொல்லிட்டு ஏன் சாப்பிட்றீங்க? சொல்ற வார்த்தை மாம்சம் ஆகுமா இல்லையா? பதில் சொல்லுங்க. இருக்கா இல்லையா? மாம்சம் ஆகுது இல்ல, அப்புறம் என்ன? சாப்பிட ஒண்ணும் இல்ல. கர்த்தர் ஆசீர்வதித்து சோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாயின் ஒன்று முன்னே வசனம் இருக்குங்க. இன்னைக்கு நீங்க எவ்வளவு நெகட்டிவா இருக்கீங்க பாருங்க. அக்செப்ட் பண்ணிடுறீங்க டக்குன்னு. அதுதான் என்னால ஏத்துக்க முடியல. ஒருத்தர் உங்களை ஃபெயிலியர்னு சொன்னா, இன்னைக்கு நான் ஜோயலை பார்த்து நீ ஒரு ஃபெயிலியர் ஜோயல் அப்படின்னா அவன் ஏத்துக்கிட்டான்னு அவனால முன்னேறவே முடியாது. ஜோயலுக்கு இன்னைக்கு நிறைய ஒரு 2-3 ஆஃபர் ரிஜெக்ட் ஆச்சு. ஆமா ஜோயல், அவன் ஒரு மாதிரி சோர்ந்து போய் இருந்தாப்ல ஜோயல். ஆனா நான் உண்மையை என்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டாரோ, தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார்னு தெரிஞ்சுக்கிட்டாரோ, தான் ஒரு புது சிஷ்யா எந்திரிச்சு வந்து இங்க நின்றுட்டு இருக்காரு. தோல்வியை ஒத்துக்கிட்டானா யூல் கெட் டிப்ரெஸ்ட், யூல் கெட் ஸ்ட்ரெஸ்ட். அங்க இருந்து தாங்க ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்லாம் வருது. ஏன்னா நீங்க ஒத்துக்கிட்டீங்க தோல்வியை. இன்னைக்கு மாத்திருங்க. ஒரு நாள் இந்த தோல்வியை நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா நீதிமொழிகள் 3:5-6 என்ன சொல்லுதுன்னு தெரியுமா? வாசிங்க பார்ப்போம். நீதிமொழிகள் 3:5-6, Proverbs 3:5-6. உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். சுயபுத்தியை நம்பாமல், திரும்ப வாசிங்க. உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார்.
அவ்வளோதாங்க, சிம்பிள், ரொம்ப ஈஸி. லைஃபோட ஃபார்முலா நீதிமொழிகள் 3:5-6 இருக்கு. உன் சுய புத்தி உன்னை நீ இறந்துட்ட, வாழ்க்கையில் இந்த பிரச்சனையை தாண்ட முடியாது, இதோட நீ மாட்டிக்கிட்ட, இதோட நீ அவ்வளோதான் சொல்ற சுய புத்தி மேல் நீ சாயாத. இதுக்கு மேலே நான் உனக்கு ஒரு காரியத்தை வச்சிருக்கேன், உனக்கு கிரீடத்தை நான் சூட்ட இருக்கேன், நீ கழுகுகளை போல செட்டைகளை அடிப்பாயின்னு சொல்ற தேவனின் வார்த்தையில் மேல் நம்பிக்கை வைங்க, அந்த வார்த்தை உங்களுக்கு வழியை உண்டாக்கும்னு வேதம் சொல்லியிருக்கு. அல்லேலூயா, ஆமென். you are not dead. இன்னைக்கு எதிரிகள் எண்ணங்கள், நீங்க இறந்துட்டீங்கன்னு நினைச்சா நினைச்சிட்டு போட்டுங்க. இன்னைக்கு இங்க கொஞ்சம் பாருங்க, இன்னைக்கு யாராவது உங்க வாழ்க்கையில குடைச்சல் கொடுத்தா ஏன் சோகமா வரீங்க? பாஸ்டர், நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு இவ்வளோ பெரிய எதிர்ப்பு, என்ன தப்பு பண்ணேன்னு இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னா, சங்கீதம் 23 பொய்யா போயிருமேங்க. எதிரிகள் இல்லைன்னா, எதிரிகள் இருந்தால் தானே பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்ய முடியும். செய்ய முடியுமா இல்லையா? எதிரிகள் இருந்தால் தானே அவங்க முன்னாடி பந்தி உட்காந்து சாப்பிட முடியும், நான் ஜெயிச்சிட்டேன்னு. ஆமாவா இல்லையா? நேற்று ஒரு நபர் அழகா சொன்னாரு, வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லைன்னா உங்க கதை சுவாரஸ்யமே இருக்காது, எவனும் கேட்க மாட்டான். கரெக்டா? ஜோயலம்மா இன்னைக்கு வராங்க. பிரைஸ் லார்ட் பாஸ்டர், சாட்சி சொல்லுங்க ஜோயலம்மான்னு. ஜோயலம்மா சாட்சி சொல்றாங்க. அனைவருக்கும் பிரைஸ் லார்ட். எனக்கு ஒரு பையன் ஜோயல் இருக்கான், எங்க வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்குன்னா பாதி ஜனம் சர்றன்னு போயிடும். ஆமாவா இல்லையா? கேட்கறதுக்கு சுவாரஸ்யமே இருக்காது. ஆனா ஒரு பிரச்சனை, ஒரு வில்லன், 4 எதிரிகள் இருந்து அதை ஜெயிக்கிறவன் தான் ஜெயம் கொள்கிறவன் வேதத்துல இருக்கு. இருக்கா இல்லையா? இன்னைக்கு பிரச்சனை எதிரிகள்னு அது உங்களுடைய நண்பர்களோ குடும்பத்தினரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்க சொந்த புத்தி இருக்கு பாருங்க, சுய புத்தி, அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய எதிரி. your first devil. first devil இல்ல, the only devil. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, the only devil. சொல்லுங்க, only devil. நான் ஒரு கோட் சொல்லி தரேன், சொல்றீங்களா? பக்கத்துல பார்த்து, you are a devil, you are a devil, but you also have God inside you ன்னு சொல்லுங்க. காஸ்பிளே நான் முடிச்சிட்டேன் ஒரே வார்த்தையில, மைக் டிராப். you are a devil. ஆனா உங்களுக்குள்ள தேவன் இருக்காரு, அதை கண்டுபிடிக்கிறவன் தான் பரிசுத்த மனிதனாக மாறுகிறான், சிறந்த மனிதனாக மாறுகிறான். கமலஹாசன் அன்னைக்கே பாடினார் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, கடவுள் பாதி. இப்போ எந்திரிச்சு போயிடாதீங்க பாஸ்டர், நானும் மொட்டையை போட்டு வந்துடுறேன் ஆளவன் தான் மாதிரின்னு அம்மா பேச்சுக்கு சொன்னங்க. இன்னைக்கு 5 சென்சஸை கொண்ட இந்த மிருகம் உங்களை சொல்லிட்டே தான் இருக்கும், தோத்துட்ட, முடிஞ்சு போச்சு, இந்த அங்க இது பண்ணிட்ட, இவங்க உன்னை மதிக்கல, அவங்க உன்னை மதிக்கல, இவங்க பின்னாடி குத்திட்டாங்க, அவங்க, நீ இறந்து போயிட்ட, நீ தோத்து போயிட்ட. ஒரு எக்ஸ்ட்ரீம் போனதுக்கு அப்புறம் உங்க மாம்சம் என்ன தெரியுமா சொல்லும்? நீ இறந்து போயிறேன், இதுக்கு மேல எதுக்கு இருக்க? ஒரு பிரச்சனையை சந்திக்க முடியலன்னா இன்னைக்கு உங்க மாம்சம் சொல்லி தரது, தயவுசெய்து நீ சூசைட் பண்ணிடுறேன், இருந்து என்னத்தை சாதிக்க போற அப்படின்னு கேள்வி எழும்போது, உங்களுக்குள்ள உள்ள தேவனை விசுவாசிச்சு இந்த கேள்வியை கேளுங்க. நான் பயன் இல்லை, என் பர்பஸ் முடிஞ்சிருச்சுன்னா ஆண்டவர் உயிரை எடுத்திருப்பாரு, அதை மீறி என்னை உயிரோட வச்சிருக்காரு அப்படின்னா எனக்கு ஒரு நோக்கம் இருக்கு, எனக்கு ஒரு இலக்கு இருக்கு, அவர் திராணிக்கு மேல சோதிக்க மாட்டாரு. எனவே தேவன் என் பட்சத்தில் இருக்கும் போது இந்த சாவை குறித்து நான் அஞ்ச மாட்டேன், இந்த பிரச்சனை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். ஏனென்றால் என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அதை என் கண்களால் மாத்திரம் அதை நான் பார்த்து எனக்கு கிடைக்கிறமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை நோக்கி, ஆகையால் வாதையின் கூடாரத்தை, அவ்வளவுதான். you are not dead, you are still alive. நிறைய பேர் நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்போம், யாரையும் சொல்ல வேண்டாம். I'll tell myself. நான் ஃபுட்பாலில் ரொம்ப போகணுன்னு ஆசைப்பட்டு நிறைய எதிர்ப்புகளை தாண்டி ஃபுட்பாலில் இறங்கினேன். தாவீதுக்கு நடந்த மாதிரியே சொந்த வீட்டிலலாம் நடந்தது. புரிஞ்சவங்க ஆசீர்வதிக்கப்படட்டும். நடந்தது. ஆனா அது ஃபெயிலியர் ஆனோடனே அது வரைக்கும் பேசாதவன்லாம் கொண்டாடிக்கிட்டு இருந்தானுங்க ஃபெயிலியரை.
வீட்டுக்கே வராதவனுங்க டாக்ஸி கார்லாம் பிடிச்சி வந்தானுங்க வீட்டுக்கு. அப்போ போகல அப்படின்னு வந்தாங்க. ஐ வாஸ் வெரி டவுன். ரொம்ப அவ்வளோதான்டா, இனி என்னத்தை போய் அப்படின்னு இருக்கும் போது ஒரு நாள் இந்த வசனம் ஒரு நாள் படிக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, இஃப் யூ டோன்ட் ஹாவ் அ பர்பஸ் யூ வில் நாட் பி அலைவ். உங்களுக்கு திட்டமோ நோக்கமோ இல்லைன்னா நீங்க உயிரோடு இருக்க மாட்டீங்க. பகல பார்த்து சொல்லுங்க, திட்டமோ நோக்கமோ இல்லைன்னா நீங்க உயிரோட இருக்க மாட்டீங்க. அன்னைக்கு நான் புரிஞ்சுட்டேன், if I am still alive then there is a purpose for me, I am coming back. ஆமென். அப்படியும் அதையும் மீறி நான் உயிரோட இருக்கேன்னு வைங்களேன், தேவன் எனக்கு ஒரு மிகப்பெரிய நோக்கத்தை வச்சிருக்கார். அந்த இலக்கை நோக்கி ஓடுங்க இன்னையில இருந்து. ஆமென். எங்க ஐயா இறந்ததுக்கு அப்புறம் எங்க ஐயாவோட சேர்த்து எங்களுக்கும் போர்டு அடிச்சுட்டானுங்க. முடிந்தது. செல்வநாதன் அண்ட் ஃபேமிலி, இந்த கல்யாண கவர் எழுதுவாங்கல்ல, செல்வநாதன் அண்ட் ஃப்ளை எழுதுவாங்களா இல்லையா? என்னங்க எங்க அப்பா கல்றையில் எங்களுக்கும் சேர்த்து எழுதிட்டாங்க அண்ட் ஃப்ளை அப்படின்னாங்க. அப்படின்னு எழுதி எங்களையும் பூசி மொழிவிட்டாங்க. அவ்வளோதான். இவங்க அன்னைக்கு இன்னையோட முடிஞ்சு வாசு செல்வநாதன் முடிஞ்சு. அடுத்த வாரமே தேவன் எங்களை உயிரோட எழுப்பி கொண்டு வந்தார். We are not dead yet. The fight is still on until I am dead. இன்னும் போர் இன்னும் முடியல. அடிப்பட்டதுனாலயோ காயம் ஏற்பட்டதுனாலே நான் இறந்துட்டேன்னு கிடையாது. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும், நான் ஜெயத்தை பார்க்குற வரைக்கும் அந்த போர் தொடரும். அதுதான் உண்மை. இது எனக்கு மட்டும் இல்லை, இங்கே உட்காந்துருக்க எல்லாருக்கும். be it insecurity, anxiety, fear, depression, பயம், சோகம், துக்கம், பரிசுத்த குலைச்சல், இது எதுவா இருந்தாலும் இன்னைக்கு போய் போராட்டத்தை போராடுங்க. give the good fight. அது எல்லாம் இல்லை இனி உன்னால எந்திரிக்கவே முடியாதுன்னு சொல்லியிருக்கும் பாருங்க. இன்னைக்கு போய் சொல்லுங்க, நான் உயிரோடு இருக்கிறேன், நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன், நான் மீண்டும் எழுந்து நிற்பேன். வெட்கப்பட்ட இடத்திலே தேவன் என் தலையை செஞ்சு காட்டுங்க இன்னைக்கு. அல்லேலூயா. முடிக்கும் போது நான் சொல்லி முடிச்சிடுறேன். நான் பவுல் மாதிரி உங்களுக்கு சொல்லிடுறேன், இதை செய்கிற தேவனுக்கு நீங்க நன்றி கடன் செலுத்துங்க. ஆமென். போன வாரம் சொன்னேன், ஐ வில் ரிப்பீட் திஸ் வீக் ஆல்சோ. ஹேவ் திஸ் பைபிள். யூ ஹேவிங் திஸ் பைபிள் ரைட்? கையில் வச்சிருக்கீங்களா? கொஞ்சம் லைட்டாக தூக்கி காமிங்க. இப்படி பொன்னான வார்த்தைகளுக்கு போய் நன்றி செலுத்துங்க. கீழே இறக்கிக்கோங்க. ஆமென். இதை வச்சு யுத்தம் பண்ணுங்க, இதை வச்சு ஜெயிச்சு காட்டுங்க. இன்னும் ஒரு 20 நாள்ல 2025. அல்லேலூயா. இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குன்றீங்கல்ல, மீட்பர் பிறக்கும் போது உங்களுக்கும் ஒரு மீட்பு பிறக்கட்டும். ஆமென். உங்களுக்கும் ஒரு ரட்சிப்பு பிறக்கட்டும். அதுக்கு நான் என்ன பாஸ்டர் செய்யணும் அப்படின்னா, யாராவது உங்களை இறந்துட்டாருன்னு சொன்னா அதை நீங்க பெருசுப்படுத்தாதீங்க. உங்களை அடிச்சு தூக்கி போட்டா, ஐயோ நான் அடிபட்டுட்டேன், ஐயோ நான் கீழே விழுந்துட்டேன், ஐயோ என்னை யாரும் தூக்க, அதெல்லாம் நீங்க பேசாதீங்க. எந்திரிச்சு அடுத்த ஊழியத்துக்கு நீங்க போயிட்டே இருங்க. உங்க இலக்கு பெருசு. ஆமென். உங்களுக்கான தூரம் ஜாஸ்தி. உங்களுக்கு வெகு தூரம் தேவன் வைத்திருக்கிறார். சாதா இந்த காரியங்களுக்கெல்லாம் கீழே உட்காந்துடாதீங்க. ஸ்டாண்ட் அப், ஃபைட் பேக். யூ ஆர் நாட் டெட் yet. பகலை பார்த்து சொல்லுங்க, நீங்க இன்னும் சாகலை, நீங்க இன்னும் உயிரோடு இருக்கீங்க. அப்படின்னா உங்க இலக்கு பெருசு சிஸ்டர், உங்க இலக்கு பெருசு பிரதர். தைரியமா எந்திரிச்சு ஓடுங்க. கண்களை மூடுங்க, நான் ஜெபிப்போம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, அந்த ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கின்றோம். வாழ்க்கையில் எந்த பகுதியிலெல்லாம் தாங்கள் இறந்து விட்டோம் என்று நினைத்தார்களோ, இன்று உம்முடைய வார்த்தையின் மகத்துவத்தை புரிந்து கொண்டு மீண்டும் எழுந்து யுத்தம் செய்ய விசுவாசமாக நிற்க நீர் இவர்களுக்கு உதவி செய்யும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். Give them the spirit to fight back. Give them the faith to stand still and overcome the battle. எல்லாவற்றையும் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். பொறுப்பெடுத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மகிழ்ந்து களி கூறுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்க இன்னும் உயிரோடு இருக்கீங்க. You are still alive. God bless you. Shalom.